இப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இப்போ அந்த ஸ்கின் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க நினைக்க வேண்டியது எல்லாம் இப்போ அந்த கிளியர் ஸ்கின்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு நம்பணும். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்களோட கிளியர் ஸ்கின்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து நீ ரொம்ப பயங்கர அழகா இருக்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ற, உங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு, உங்களோட ஸ்கின் ரொட்டீன் என்ன அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களோட ஸ்கின் பற்றி விசாரிக்கிறதா கற்பனை பண்ணுங்க. இது உங்களோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயே நடிங்க. ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டுக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி உணரும் போது ரொம்ப சீக்கிரமாகவே அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கான வழிகள் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நீங்களா தேடி போய் பல ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி கிடைக்காத கிளியர் ஸ்கின் இப்படி செய்யும் போது கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.